மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா மக்களவையில் அறிமுகம். மாநில உரிமைகளை பறிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஆன்மீக அரசியலை கூறி பாஜக அரசு வெற்றி பெற முடியாது. அமைச்சர் ரகுபதி பேட்டி. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல். அதிமுக சார்பில் போட்டியிட இன்று முதல் விருப்ப மனு. தன்னை துரோகி என கூறும் அன்புமணி மனசாட்சி இல்லாதவர். ஜி.கே. மணி பேட்டி. தமிழகத்தில் வறண்ட வானிலை மற்றும் லேசான பனிமூட்டம் நீடிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதாவை ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள நிலையில் மாநில உரிமைகளை பறிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 1ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு மசோதாக்களும் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மக்களவையில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதாவை அறிமுகம் செய்தார். இந்த மசோதாவின்படி பல்கலைக்கழக மானிய குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் மற்றும் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் ஆகியவை கலைக்கப்பட்டு இதற்கு மாற்றாக அனைத்தும் இந்திய உயர்கல்வி ஆணையத்தின் கீழ் கொண்டு வரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கலை, அறிவியல் பல்கலைக்கழகங்கள், பொறியியல், தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள், ஆசிரியர் பயிற்சி பல்கலைக்கழகங்கள் ஆகியவை ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டு வரப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மசோதா பல்கலைக்கழக செயல்பாடுகளை முழுமையாக ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் வழங்கி மாநில அரசுகளின் உரிமைகளை பறிப்பதாக கூறி திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. எதிர்க்கட்சி எம்பிக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து உயர்கல்வி ஆணைய மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விவாதத்திற்கு அனுப்பி வைக்க முடிவு செய்திருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தமிழகம் என்றாலே திராவிட இயக்கத்தின் கோட்டை எனவும் இங்கு ஆன்மீக அரசியலை கூறி பாஜக அரசு வெற்றி பெற முடியாது எனவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் 7 வழித்தடங்களில் புதிய பேருந்துகளை கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ரகுபதி, தமிழகத்தில் இருந்து பெறக்கூடிய வரியை பாஜக அரசு மற்ற மாநிலங்களுக்கு செலவு செய்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகம் என்றாலே திராவிட இயக்கத்தின் கோட்டை எனவும் இங்கு பாரதிய ஜனதா கட்சி ஆன்மீக அரசியலை கூறி எந்தவித வெற்றியும் பெற முடியாது எனவும் தெரிவித்தார். இனிமே அவங்க தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்துதான் தீரணும். ஏன்னா ஏதாவது தங்களுடைய கட்சியினுடைய டெபாசிட்டையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆனால் எந்த பணமும் கொண்டுகிட்டு வரமாட்டாங்க. நம்ம பணம் நமக்கு, ஆனால் அந்த பணத்தை அவங்க வச்சுக்கிறாங்க, மற்ற மாநிலத்துக்கு செலவழிக்கிறாங்க. நம்மளுடைய பணத்தை மற்ற மாநிலங்களுக்கு செலவு செய்வதற்காக வருகின்றவர்கள் தான் அவர்கள் தவிர இங்கே நமக்காக எந்த பணத்தையும் அவர்கள் தருவதில்லை. பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு. தமிழ்நாட்டிலே வேறு எந்த இயக்கமும் காலூன்ற முடியாது. இது திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று மிக்க பூமி. இது ஆரம்ப காலத்தில் இருந்தே திராவிட இயக்கத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்த பூமி. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது. ஆன்மீக அரசியலை சொல்லியெல்லாம் இங்கே ஏமாற்ற முடியாது. நாங்கள் ஆன்மீக அரசியலுக்கு எதிரிகள் அல்ல என்பது தமிழ் உணர்வுக்குள்ள அத்தனை வாக்காள மக்களுக்கும் நன்றாக தெரியும். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக சார்பில் இன்று முதல் விருப்ப மனு விநியோகம் செய்யப்படுகிறது. தமிழகம், புதுச்சேரி, கேரளம் உட்பட 5 மாநிலங்களில் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல்கள் அறிவிக்கப்பட உள்ளன. இதனிடையே சென்னை வானகரத்தில் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெற்றன. இந்த கூட்டத்தில் தேர்தல் தொடர்பான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற பொது தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் இன்று முதல் 23ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் அறிவித்தார். அதன்படி தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக சார்பில் இன்று முதல் விருப்ப மனு விநியோகம் செய்யப்படுகிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தல், புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்கள் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புகின்ற கட்சி உறுப்பினர்கள் தலைமை அலுவலகத்தில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை விருப்ப மனுவை பூர்த்தி செய்து வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தன்னை துரோகி என கூறும் அன்புமணி மனசாட்சி இல்லாதவர் என ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி, அன்புமணியால் பாமகவிற்கு ஏற்பட்ட சோதனை நெருக்கடி சொல்லி மாளாது என்று வருத்தம் தெரிவித்தார். ராமதாசும் அன்புமணியும் உட்கார்ந்து பேசினால்தான் தீர்வு கிடைக்கும் என்றும், பிரிந்து கிடந்தால் தேர்தலை எப்படி சந்திக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக பாமகவை உருவாக்கியவர் ராமதாஸ் என்று கூறிய ஜி.கே. மணி, அன்புமணியின் செயல்பாடுகளால் ராமதாஸ் தற்போது கண்ணீர் வடிக்கிறார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தன்னை துரோகி என கூறும் அன்புமணி மனசாட்சி இல்லாதவர் என ஜி.கே. மணி தெரிவித்தார். அது யாரால வந்த சோதனை? ஜி.கே. மணியாலையா? அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியில் உழைத்தாங்களே, சிறை கொடுமைகளை அனுபவிச்சாங்களே, அவராலையா? இல்லை. அவர் வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி மத்திய அமைச்சராக்கி இன்னைக்கு கட்சி தலைவர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்த மருத்துவர் அன்புமணி அவர்களால் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வேதனை, சோதனை. கண்ணீர் வடிக்கிறார். இன்றைக்கி கண் கலங்குறார் தொலைக்காட்சியில். அதை பார்த்துட்டு இன்றைக்கி மக்கள்லாம் நெகிழ்ந்து போய் பேசுகிறாங்க. இன்றைக்கி மருத்துவர் அன்புமணி என்ன சொல்கிறாரு? எங்கள் அப்பா குழந்தை மனசாயிட்டார், மனநிலை பாதிக்கப்பட்டார், அவர் கூட இருக்கிறவங்களாம் கெடுக்கிறாங்க, துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அநாகரிகமாக இருந்தது. என்னை பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன், ஜி.கே. மணி உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கும் தெரியும். நல்லா மனசாட்சியோடு நடக்கும். ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் வளர்ந்தவன், பொது வாழ்க்கைக்கு வந்தவன். நீ காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கூட எங்கள் மருத்துவரை அவங்க அப்பா அம்மாவை நினச்சிட்டு இன்றைக்கி நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், யாருக்கும் கெடுதல் செய்யாத மனசு இருக்குன்னு உட்காந்து தியானம் பண்ணிட்டு தான் எந்திரிப்பேன். தமிழகத்தில் வறண்ட வானிலை மற்றும் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடலோர தமிழகத்திலும் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் வறண்ட வானிலையும் அதிகாலையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டமும் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதேபோல் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை மற்றும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி ஏற்படும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க அமமுகவிற்கு பிப்ரவரி மாதம் வரை அவகாசம் உள்ளது எனவும், வரும் பிப்ரவரி 23ஆம் தேதியன்று தங்கள் கூட்டணி குறித்த விவரத்தை உறுதியாக தெரிவிப்பேன் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அமமுக இடம்பெறும் கூட்டணிதான் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதியரசரை மாற்ற வேண்டும் என்று கூறுவது ஏற்புடையது அல்ல என்று கூறிய டிடிவி தினகரன், சகோதரத்துவத்துடன் அண்ணன், தம்பி, தங்கை என ஒரே குடும்பமாக இருக்கும் தமிழக மக்கள் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தக் கூடாது என கூறினார். உங்களோட நோக்கம் திமுகவை வீழ்த்துறதா, எடப்பாடியை வீழ்த்துறதா? எப்படி? ஏன் நான் இத்தனை நாள் இங்கதான் ஆரம்பிச்சேன். ஆகஸ்ட் 27ல இருந்து மலர்வேந்தன் திருமணத்துல இருந்து நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த 3 மாசத்துல நான் சொல்றதை வச்சு என்னுடைய எண்ணம் என்ன என்பது எங்க தொண்டர்களுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அது திரும்ப திரும்ப பேசி இது பிப்ரவரி 24 வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா இன்னும் கூட்டணிகள்லாம் என்னோட சில கூட்டணியின் தலைமை ஏற்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள். ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை சொல்வதுதான் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் 5 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையிலிருந்து 3ஆம் பூர்வீக பாசன பகுதியின் கீழ் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் அமைந்துள்ள விவசாய நிலங்களின் பாசனத்திற்காக வினாடிக்கு 1500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையில் உள்ள சிறிய 7 மதகுகள் மற்றும் நீர்மின் நிலையம் வழியாக ஆற்றில் திறக்கப்படும் இந்த தண்ணீர் 5 மாவட்டங்களுக்கு ஆற்றின் வழியாக செல்வதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றங்கரையோர மக்கள் ஆபத்தை உணராமல் ஆற்றை கடப்பதற்கோ ஆற்றில் குளிப்பதற்கோ முயற்சிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அணையின் பூங்கா பகுதியை இணைக்கும் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்கிறது. மேலும் அணையின் நீர் இருப்பு 4227 மில்லியன் கன அடியாகவும் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1162 கன அடியாகவும் உள்ளது. வருகிற 2026 ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடக்கும் தேமுதிக மாநாட்டிற்கு பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெற உள்ளது. கட்சிகள் தீவிரமாக தேர்தல் பணியாற்றி வரும் நிலையில் தேமுதிக ஏற்கனவே வருகிற ஜனவரி மாதம் தேமுதிக மாநாடு நடைபெறும் என்று அறிவித்திருந்தது. அதன்படி ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடக்கும் தேமுதிக மாநாட்டிற்கு பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். வருகின்ற ஜனவரி 9, 2026 மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூரிலே பாசார் கிராமத்திலே நடக்க இருக்கின்ற நமது மாநாட்டை மிக பிரம்மாண்டமான வெற்றி மாநாடாக அமைத்து தந்து அந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு அனைவரும் தவறாமல் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னையில் இன்று காலை உயர்ந்து காணப்பட்ட தங்கம் விலை தற்போது மீண்டும் உயர்ந்து 1 சவரன் 1 லட்சத்தை தாண்டி விற்பனையாகிறது. டிசம்பர் மாத தொடக்கத்தில் இருந்தே ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் நிலையில் இன்று ஒரே நாளில் வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த 12ஆம் தேதி ஒரே நாளில் ஆபரண தங்கத்தின் விலை 2 முறை உயர்ந்த நிலையில் தொடர்ந்து 13ஆம் தேதி அதே விலையே நீடித்தது. இந்நிலையில் வாரத்தின் முதல் நாளான இன்று காலையில் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 90 ரூபாய் உயர்ந்து 12,460 ரூபாய்க்கும், சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 99,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் பிற்பகலில் மீண்டும் கிராமிற்கு 55 ரூபாய் உயர்ந்து 12,515 ரூபாய்க்கும், சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 1,120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை 1 லட்சத்தை கடந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியில் உறைந்து உள்ளனர். இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 215 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,15,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணம் சிட்னி நகரில் உள்ள போண்டி கடற்கரை அருகே ஹனுக்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிட்னி பகுதியைச் சேர்ந்த ஏராளமான யூதர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் அப்பகுதிக்கு துப்பாக்கியுடன் வந்த 2 பயங்கரவாதிகள் யூதர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய பயங்கரவாதிகளில் ஒருவனை சுட்டுக் கொன்றனர். இந்நிலையில் யூதர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஏற்கனவே 10 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ளது. மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் 40 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே துப்பாக்கிச் சூடு தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் பாகிஸ்தானைச் சேர்ந்த சஜித் அக்தர் மற்றும் அவரது மகன் நவீத் அக்தர் என்பது தெரிய வந்தது. துப்பாக்கிச்சூடு நடத்திய பயங்கரவாதிகளில் சஜித் அக்தரை போலீசார் சுட்டுக் கொன்ற நிலையில் படுகாயமடைந்த நவீத் அக்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய உயர்கல்வி ஆணைய மசோதா மக்களவையில் அறிமுகம். மாநில உரிமைகளை பறிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஆன்மீக அரசியலை கூறி பாஜக அரசு வெற்றி பெற முடியாது. அமைச்சர் ரகுபதி பேட்டி. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல். அதிமுக சார்பில் போட்டியிட இன்று முதல் விருப்ப மனு. தன்னை துரோகி என கூறும் அன்புமணி மனசாட்சி இல்லாதவர்.
ஜி.கே. மணி பேட்டி. தமிழகத்தில் வறண்ட வானிலை மற்றும் லேசான பனிமூட்டம் நீடிக்கும், வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.